அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சிவில் எக்ஸாம் லைவ் செஷன் இன் TNPSC CTCT யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் பார்ட் 1 வீடியோஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ என்னென்னன்றதை சும்மா சொல்லிடுறேன். ஸோ டாபிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் வாட்டர் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ஸோ எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுன்றதை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில், என்னென்ன சாயில்ஸ் இருக்குது, அதோட சைஸஸ்லாம் என்ன, சாண்டு கிளேயில் வந்து எப்படி பெர்மிபிலிட்டி இருக்கும் அண்ட் வந்து பொரோசிட்டிஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அக்யூஃபயர் என்ன, அக்யூக்ளூட் என்ன, அக்யூஃபியூஜன் என்ன, அக்யூடார்ன் என்ன, ஸோ அதுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அண்டு அதில் ஈல்டிங் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்யூஃபயருக்கான எக்ஸாம்பிள்ஸ், அக்யூக்ளூடுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதோட டெஃபினேஷன்ஸ், அக்யூஃபியூஜுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ், அக்யூடார்டான எக்ஸாம்பிள் அண்ட் டெஃபினேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த வீடியோ நம்ம அக்யூஃபயர் அப்படின்றது வந்து தெளிவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண முடியாதீங்க. ஸோ இப்போ அக்யூஃபயர். ஸோ அக்யூஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஷியன் ஆர் கன்ஃபைன்டு, ஓகேங்களா, அக்யூஃபயர். இது வந்து ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கன்ஃபைன்டுன்னு கொடுக்க மாட்டான். ஸோ ஆர்டிஷியன் அக்யூஃபயர் தான் தருவான். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து தெளிவாக ஆர்டிஷியன்னா ஒரு கன்ஃபைன்ட் அக்யூஃபயர். ஸோ கன்ஃபைன்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுங்க ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். ஒரு கிளே சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கிளே சர்ஃபேஸ் இருக்குது, சாயில் சர்ஃபேஸ். ஸோ அதுக்கு கீழே லேயர் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து சேண்ட் இருக்குது, அதுக்கு கீழே ராக் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்மளோட அக்யூஃபயர்ன்றது இந்த சேண்டு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சேண்ட் ஆர் கிராவல் எது வேணா இருக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட அக்யூஃபயர் இருக்குது. ஸோ மேலே கிளே இருக்குது, கீழே ராக் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெர்மிபிள். ஓகேங்களா? இது வந்து தண்ணி வந்து என்ன பண்ணணும், அதுக்குள்ளே பெர்மிட் பண்ணிக்கும், அதேமாதிரி அதுவே டிரான்ஸ்மிட்டும் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளேன்றது வந்து ஒன்லி பார்த்திங்கன்னா வந்து கெப்பாசிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கும், அந்த பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே வந்து அனுப்பாது. ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து ராக் வந்து நம்ம பெர்மிபிளும் ஆகாது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஈல்டும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சேண்டு லேயருக்கு மேலே கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்ஃபைன்டாக இருக்குது. ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது வாட்டரை இந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற மாதிரி, லேயர்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ இதனால தான் இது என்ன சொல்கிறோம்னா ஆர்டிஷியன் அக்யூஃபயர் ஆர் கன்ஃபைன்ட் அக்யூஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆகிருக்குன்னா அரெஸ்டட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் லேயர்ஸில் இந்த இதில் இருக்கிற வாட்டர்ஸ் அப்படியே அரெஸ்ட் ஆகிருக்கும். இது அண்டர் ப்ரெஷரில். ஓகேங்களா? கீழே வந்து ராக்கு இருக்கும், மேலே வந்து கிளே இருக்கும், சென்ட்ரல் வந்து இது வந்து ப்ரெஷரில் வந்து என்ன ஆகிருக்குன்னா அரெஸ்ட் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபைன்ட் அக்யூஃபயர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்து மேட்ச்ஸ்லேயும் கேட்பாங்க, சூஸிங் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. தெளிவாக கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃப்ரீடமான அக்யூஃபயர் சொல்லலாம். வாட்டர் டேபிள் அக்யூஃபயர், நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம போர்வெல்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ் ஆர் வாட்டர் டேபிள் அக்யூஃபயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் ஆர்டிஷியன்ஸ் அக்யூஃபயர்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நான் ஆர்டிஷியன் அக்யூஃபயர். மற்ற இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீ ஆஃப் ப்ரெஷர் வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலாக சரி வேறு எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரி, குளங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிணறுகள், வெல். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு வாட்டர் டேபிள் அக்யூஃபயர் அப்படி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஆஃப் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டேன். இதுக்கான எக்ஸாம்பிள் லேயரிங் ஆஃப் சாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒரு அக்யூஃபயர் இருக்கும். இதுலேருந்து என்னன்னா இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சர்ஃபேஸ் இருந்தாலையும் இது வந்து அரெஸ்ட் ஆகினாலையும் ஆனாலையும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. பட் பார்த்திங்கன்னா வந்து டாப் சர்ஃபேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா? அது மூலிமா நீங்கள் உங்களோட இங்கே இருக்கிற வாட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதில் தான் வந்து வாட்டர் டேபிள் அக்யூஃபயர் ஆர் நான் ஆர்டிஷியன் அக்யூஃபயர்ஸ் ஆர் ஃப்ரீடம் அக்யூஃபயர். ஓகேங்களா? ஸோ அக்யூஃபயரில் ரெண்டு டைப்ஸ் என்னென்னது பார்த்தோம். பின்னாடி அதுக்கான டிஃப்ரென்சஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிடுங்க. பின்னாடி கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஒரு ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் ஆகும் டு ஏ ஹை, ஓகேங்களா, ஹைட், ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு கரஸ்பாண்டிங் டு இட்ஸ் ப்ரெஷர். ஓகேங்களா? ஒரு ப்ரெஷர் மூலிமா அந்த வாட்டர் என்னாங்கன்னா அது வந்து லிக்விட் என்னாங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் என்னாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு வந்து ரைஸ் ஆகும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் லா அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ரல் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பீரியாடிக் ப்ரெஷர், ஸோ பீரியாடிக் ப்ரெஷர் என்ன, பீரியாடிக் லைனில் என்ன, இந்த மாதிரி விஷயம் நெக்ஸ்ட்டை பார்ப்போம். ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ன்றது பீரியாடிக் ப்ரெஷருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அதர் நேம்ஸ் ஆஃப் அக்யூஃபயர்ன்றது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அக்யூஃபயர்னால் கன்ஃபைன்ட் அக்யூஃபயர், ஆர்டிஷியன் அக்யூஃபயர். அதே வந்து அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர், வாட்டர் டேபிள் அக்யூஃபயர். ஓகேங்களா? நான் ஆர்டிஷியன் அக்யூஃபயர். நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் அக்யூஃபயர். ஸோ வந்து அன்கன்ஃபைன்டு தான் எக்கச்சக்கமான நேம்கள் இருக்கும்.
நார்மல் அக்யூஃபயர் வந்து கன்ஃபைன்ட் ஆர் ஆர்டிஷியன் அக்யூஃபயர். ஓகேங்களா, ஏதாவது ஒன்று தெளிவு ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற ஈஸியாக வந்து போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பீரியாடிக் லைன். ஓகேங்களா, பீரியாடிக் ப்ரெஷர் பார்த்தோம். ஸோ வந்து பீரியாடிக் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லெவல் கிராஸ் பண்ணிட்டு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன் சாயில். ஓகேங்களா, நம்ம சாயிலில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற லைன் தான் நம்மளை வந்து பீரியாடிக் லைன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ்ன்றது வந்து நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு வாட்டர் டேபிள் தான் என்ன சொல்லுவோம்னா பீசோமெட்ரிக் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லெவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லாங்கல் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கர்வி ஷேப், நம்ம எர்த் ஷேப் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்சஸ் இப்போ பார்க்க போகிறோம். கன்ஃபைன்ட் அக்யூஃபயர் அண்ட் அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபயர். ஓகேங்களா, ஸோ கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் டேபிள் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்கன்ஃபைண்டில் நம்மளுக்கு வந்து வாட்டர் டேபிள் அங்கே இருக்கும், எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபயரில் கிரேட்டர் தென் தி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேங்களா, ஒரு கன்ஃபைனில் இப்போ நார்மலாக வந்து ஒரு கன்ஃபைன்ட் அக்யூஃபயரில் நீங்கள் வந்து போர்வெல் போடுறீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா வச்சுக்கோ, அந்த போர்வெல்லில் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்காம ஏர் ப்ரெஷர் கொடுக்காமே நேச்சுரலாக என்னாகனா வெளியே வந்து வரும். ஓகேங்களா, கிரவுண்ட் கீழே இருக்கிற வாட்டர் வந்து வெளியே வந்து விழும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஊற்று மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ நார்மலாக ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் மூலிமா கிராக் விழுந்து இதில் என்னன்னா தண்ணி மேலே வந்து இப்படி விழுந்துட்டுருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம அதிசயமாக வந்து பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எதில் நடக்கணும் பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ். ஓகேங்களா, ப்ரெஷர் இன் வாட்டர். இது அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸ் பார்த்திங்கன்னா கன்ஃபைன் லேயர்ஸ் அட் ஒன் சைட்ஸில் இருக்கிறதுனால இதில் ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்து இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கரஸ்பாண்டிங் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கரஸ்பாண்டிங்காக இருக்கும். இதில் வந்து லேயர்ஸில் வந்து அட் ஒன் சைடாக இருக்கும். இங்கே வந்து போத் லேயர்ஸ் வந்து மேலே கீழே இருக்கிறனால இது வந்து கன்ஃபைனிங்காக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பர்ச்டு வாட்டர் டேபிள் ஆர் வந்து டெம்பரரி வாட்டர் டேபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து லோக்கலி அவைலபிள் வாட்டர் டேபிள்னு சொல்லுவாங்க. எபோவ் தி ஒரிஜினல் கிரவுண்டில் வாட்டர் டேபிள். நார்மலாக இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் டேபிளுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாக்னண்ட்டாக வந்து ஒரு தேக்கி வைக்கிற இடம், அதாவது வந்து பர்ச்டு வாட்டர் டேபிள் ஆர் டெம்பரரி வாட்டர் டேபிள். நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி வந்து லேக்ஸ். ஓகேங்களா, சம்டைம்ஸ் வந்து லேக்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ச்டு வாட்டர் டேபிள் ஆர் டெம்பரரி வாட்டர் டேபிள் கேட்டகரிஸில் வரும். நெக்ஸ்ட்டு வாட்டர் டேபிள் ஆல்சோ கால்டு எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து பீரியாடிக் லெவல். ஓகேங்களா, பீரியாடிக் லெவல்ன்றது உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன், லெவல் கரஸ்பாண்டிங் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன் சாயில். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ன்றது ஆர்டிஷியன் அக்யூஃபயர் அப்படின்னு சொல்லிட்டோம். அன்கன்ஃபைன்ட் சம் நேம்ஸ் வந்து சொல்லிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஸ்ப்ரிங்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஃபார்ம்டு வென் வாட்டர் டேபிள் மீட்ஸ் தி கிரவுண்ட் சர்ஃபேஸ். நம்ம வந்து கன்ஃபைன்ட் அக்யூஃபயர்ஸில் ஊற்று மாதிரி மேலே வந்து வெளியே வரும் வேகமாக அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கலாக ஸ்ப்ரிங்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ம்டு வென் வாட்டர் டேபிள் மீட்ஸ் தி கிரவுண்ட் சர்ஃபேஸ். நம்மளோட கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு அந்த வாட்டர் டேபிள் வரும்போது அண்டர் ப்ரெஷரில் இருக்கிறனால ஸோ பீச்சிட்டு வெளியே வரும். ஓகே, அதை வந்து ஸ்ப்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்யூஃபயர்ஸில் பொரோசிட்டி ஆஃப் அக்யூஃபயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பொரோசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அக்யூஃபயர்ஸில் நம்மளுக்கு வந்து ஈல்டு நிறைய கிடைக்கும், ஸ்டோரேஜும் அதிகமாக இருக்கும். அதனால் பொரோசிட்டி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த பொரோசிட்டி இருக்கிறனால தான் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறனால தான் ஈல்டு அதிகமாக கிடைக்குது. அதுதான் வந்து கீழே கொடுத்துருப்போம். ஈல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் அக்யூஃபயர் பார்த்திங்கன்னா வந்து ஃபார் அப்சர்வ்டு வாட்டராக இருந்துச்சுன்னா வந்து அதோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அண்டு பார்த்திங்கன்னா வந்து கேன்றது வந்து ஈல்டிங் கெப்பாசிட்டி வில் பி லோ. அதே போர் வாட்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு வந்து கே இன்டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு தி எஃபிஷியன்சி. ஓகேங்களா, அது வந்து ஈல்டிங் கெப்பாசிட்டி. கேன்றது ஈல்டிங் கெப்பாசிட்டி, நீட்டான்றது வந்து எஃபிஷியன்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் ஈல்ட் இஸ் ஆல்வேஸ் என்ன இருக்கும், லெஸ் தென் தி வால்யூம் ஆஃப் த ஸ்டோரேஜ். ஓகேங்களா, நம்ம வந்து ஸ்டோரேஜ் எவ்வளோ தான் இருந்தாலும் நாம் யூஸ் பண்ண போகிறதோட வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் ஈல்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தி வால்யூம் ஆஃப் ஸ்டோரேஜ். அதேமாதிரி வந்து டோட்டல் ஸ்டோர்டு வாட்டர் இருக்கும்ல, ஸோ நம்ம வந்து ஒரு வெல் அப்படின்றது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ட்ரில் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஸ்டோர் பண்ணுற வாட்டர் வந்து இருக்கும். அதில் என்ன பண்ணோம்னா நம்ம வால்யூம் ஆஃப் ஈல்டு எடுத்துக்குவோம். மற்ற விஷயங்கள் ரிட்டர்னேஷன், ஓகேங்களா, ரிசர்வேஷன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜாக வந்து பர்டிகுலர் லெவல்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது வந்து டோட்டல் ஸ்டோர்டு வாட்டர்னு சொல்லுவோம். அது வந்து என்னங்கன்னா வால்யூம் ஆஃப் ஈல்டு ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ரிட்டென்ஷன். ஓகேங்களா, இதுக்கு வந்து சம் ஸ்பெசிஃபிக் ஈல்டு அண்ட் ஸ்பெசிஃபிக் ரிட்டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஈல்டு. ஓகேங்களா, ஸோ ஸ்பெசிஃபிக் ஈல்டுக்கான ஃபார்முலா பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான டெஃபினேஷன் சின்ன சின்ன விஷயங்களும் பின்னாடி பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஈல்டுன்றது என்னென்னா
ஒரு டோட்டல் வால்யூமில் நம்மளால் எவ்வளோ ஈல்டு எடுக்க முடியும், வால்யூம் ஆஃப் ஈல்டு எடுக்க முடியுமோ அது வந்து ஸ்பெசிஃபிக் ஈல்டு. ஓகேங்களா, வால்யூம் ஆஃப் ஈல்டு டோட்டல் வால்யூம். அதே வந்து ஸ்பெசிஃபிக் ரிட்டென்ஷன்னா உங்களோட டோட்டல் வால்யூமில் எவ்வளோ ரிட்டென்ஷன் நீங்கள் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறது ஸ்பெசிஃபிக் ரிட்டென்ஷன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து என் பொரோசிட்டி. ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டோர்டு வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு போர்ஸில் தான் அந்த வாட்டர் இருக்க போது அதில் நீங்கள் தாராளமாக என்னன்றது வந்து டோட்டல் ஸ்டோர்டு வாட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலாக வந்து வால்யூம் ஆஃப் ஈல்டு ஈக்குவல் எப்படி இருக்குன்னா நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஈல்டு இன்ட்டு வால்யூம் ஆஃப் அக்யூஃபயர். இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வின்றது டோட்டல் வால்யூம் ஆஃப் அக்யூஃபயர். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து தெளிவாக ஒரு சில விஷயங்கள் நல்லா தெளிவாக பார்த்துருப்போம், சம் எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துருப்போம். ஸோ மறுபடியும் ஏதாவது நடுவில் ஸ்கிப் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து ப்ரிவியூ போய் பார்த்துட்டு ஓகேங்களா கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரிமைனிங் 1 or 2 பேஜஸ் தான் இருக்கும் கிரவுண்ட் வாட்டர். ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் 3rd வீடியோஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு உடனே தெரிஞ்சு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் பட்டனில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீடியோ எப்படி வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ இதே போல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நன்றி நண்பர், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.